அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு பகவானின் அதிசார சஞ்சாரம். வருகின்ற ஐப்பசி மாதம் 1ஆம் நாள் ஆங்கில 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 திருக்கணித ரீதியாக குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அதிசாரம் பெற்று கடகராசிக்கு செல்கிறார். அந்த கடகராசியில் கார்த்திகை மாதம் 19ஆம் நாள், அதாவது 5/12/2025 வெள்ளிக்கிழமை வரை சஞ்சரித்து மாலை 5:45 மீண்டும் அவர் வக்ரகதியில் வந்து மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார். குரு பயிற்சி ஆகும் வரை அங்கு மிதுனத்தில் தான் சஞ்சரிப்பார். இது கிட்டத்தட்ட ஒரு 49 நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த 49 நாட்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை, 1.5 மாசத்துக்கு மேலே ஆகுது. 12 ராசிகளுக்கும் என்னென்ன தன்மைகளை வழங்கப் போகிறது, அவர்கள் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன தெய்வங்களை வழிபட வேண்டும் என்பதை பற்றி நாம் விரிவாக இந்த பதிவில் ராசி ரீதியாக பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருந்தார். நல்லா தெம்பா ஓடி ஆடிட்டு இருக்கிறீங்க, இருப்பீங்க, இருந்துகிட்டே இருக்கணும். இருப்பினும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு வருவது அவ்வளவு நல்லது அல்ல. அது பல சந்தர்ப்பங்களில் சொல்லப்பட்ட விஷயம்தான். 8ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறான் என்று சொன்னாலே சற்று பொருள் இழப்புகள் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இருக்கின்றன. பணப்பரிமாற்றங்களில் சற்று யோசித்து சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டும். கூகுளில் பணம் அனுப்புகிறோம், 250 ரூபா அனுப்பணும், தப்பு போய் 2500 ரூபா அனுப்பிடுறோம், 2 சேவர் இன்னொரு சேவரை சேர்த்து போட்டுருவோம். அனுப்பினதுக்கு அப்புறம் நம்ம எதுவும் பேச முடியாது. நானா கேட்டேன், நீ அனுப்பிட்டா நான் மெல்ல தரேன்பா, நம்ம எதுவும் பேச முடியாது. இது போன்ற விஷயங்கள் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. பணம் களவு போவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. பணத்தை பத்திரமாக எடுத்து செல்ல வேண்டும். அஷ்டமத்து குரு நடக்கும்போது பொருளாதார இழப்புங்கிறது கண்டிப்பா உண்டு, இல்லாம கிடையாது, கண்டிப்பா இருக்கும் பொருளாதார இழப்பு. ஆனால் ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்படணும். பணம் கொடுக்கல் வாங்கல் ஆகட்டும், கடைக்கு போகிறோம், சாமான் வாங்குறோம், 500 ரூபாய் கொடுத்துட்டு 100 ரூபா கொடுத்தோம் நினைச்சிட்டு நம்ம 80 ரூபாய்க்கு சாமான் வாங்கியிருப்பான், 500 ரூபா நோட்டை கொடுத்துருப்பான், 20 ரூபா கொடுப்பான், வாங்கிட்டு நம்ம பாட்டு நடை கட்டிடுவோம். அவன் அந்த பக்கம் திருப்பி 400 ரூபாய் எடுத்துக்கிட்டு இருப்பான், நம்ம பாட்டு நடை கட்டி போயிட்டே இருப்போம். நம்ம 100 ரூபா தான் கொடுத்தா நினைச்சுக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி எல்லாம் தன்னை அறியாமல் தவறுகள் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன தனுசு ராசிக்காரங்களுக்கு. ஏற்கனவே தனுசு ராசிக்காரங்களாம் நொந்து நூலாத்தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எனக்கு எதை செஞ்சாலும் நிவர்த்தி இல்லை. கேட்டா மற்ற ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்க, பணம் கொட்ட போது வீட்டு வாசல் யாராவது கதவை தட்டினா நீங்க போய் டைரக்டா கதை திறக்க, ஒரு சாக்கு பையோட போய் கதை திறங்க, எல்லாம் பணம் கொட்டும். இது எப்படித்தான் சொல்றாங்கன்னு தெரியல. இப்போ அந்த மாதிரி எல்லாம் என்னைக்குமே நடக்காது. ஸோ உங்களை உற்சாகப்படுத்துவங்களுக்காக பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விஷயம். அதனால பொருளாதாரத்தில் ஒரு பின்னடைவு ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. தொழில் செய்யறவங்க தொழில இந்த 49 நாளைக்கு கிட்டத்தட்ட 18/10/2025 இருந்து 5/12/2025 வரைக்கும் அதிக கால் விரிக்காமல் இருந்து கொள்வது நல்லது. புதிய முதலீடு எதுவுமே செய்ய வேண்டாம். அதே சமயத்துல உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கிறார். கொஞ்சம் எந்த பிரச்சனையும் இல்லாம நாளை ஓட்டுவோம் நினைக்கிறவங்க நிம்மதியான தூக்கம் கண்டிப்பா கிடைக்கும். எதுக்கு போட்ட நாள் கழிச்சு பார்த்துக்கலாமே, இன்னொரு 40-50 நாள் கழிச்சு பார்த்துக்கலாமே அந்த விஷயத்த. அதுக்கு முன்னால வருதுன்னா வலுக்கட்டாயமான ஒரு சில பணம் வரும். சில சமயத்தை நான் நிறைய பார்த்துருக்கிறேன். இல்லப்பா என்கிட்ட சும்மா தான்ப்பா இருக்கு, நீ தொழில் செய்யணும் சொல்றா, நீ கொடுக்க முடியல, இந்த ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு நீ வச்சுக்க, வலுக்கட்டாயமா கொடுக்க வருவாங்க. ஆனா நீங்க அந்த 5 லட்சம் வருது நல்ல நேரம் நினைப்போம். அந்த 5 லட்சம் உங்களுக்கு 20 லட்சம் கடனாளி ஆக்கி விட்டுரும், நட்பும் போயிடும், கடனாளி ஆக்கி விட்டுரும். அதனால எச்சரிக்கையா இருக்கணும். அந்த பணத்துல இது அஷ்டமஸ்தான குரு சஞ்சரிக்கும் போது உங்கள் தனம் கல்வி குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால எல்லாரும் சொல்லலாம், வாக்கு வன்மை மேன்மையுறும், பொருளாதாரம் நேற்றம் ஏற்படும், தனம் கணம் எல்லாமே ஏறும்னு. அப்படிலாம் இல்லை.
அதெல்லாம் சும்மா பேச்சு சொல்லக்கூடாது. ஏன்னா உங்க ராசியாதிபதியே அது குரு தானே. ஏன்னா அதாவது பெரும்பணம்னு சொல்லுவாங்க குரு வந்து. ஆனா அவர் தனக்காரகன், தனஸ்தானத்தை பார்ப்பதும் சரி, தனஸ்தானத்தை இருப்பதும் சரி, பொருளாதாரத்தை ஒரு பின்னடைவை கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்யும். அதனால எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சுகஸ்தானத்தையும் குரு பார்க்கறது, அது கொஞ்சம் ஆறுதலான விஷயம். இதெல்லாம் நீங்க எச்சரிக்கையோடு இருந்துட்டால் உங்கள் சுகம் மேன்மையாகும். இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையோடு நீங்க செயல்பட்டீங்கன்னா நிச்சயமான ஒரு சுகம் உங்களுக்கு கிடைக்கும். எப்பா ஒரு பெரிய பிரச்சனை தப்பிச்சுக்கிட்டோம், இனிமே நமக்கு எந்த கவலையும் இல்லை, நிம்மதியா இருப்போம், பேசாம இந்த ஒரு 45 நாள், ஒரு 50 நாள் இருக்கு, 50 நாள் எப்படி ஈஸியா கடந்துருவோம், அது வரைக்கும் பொறுமையை கடைபிடிப்போம்ங்கிற ஒரு தன்மை ஏற்படும். அதுக்கு நீங்க வந்து என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருக்க வேண்டும். யாருக்குமே பொறுப்பேற்ற கூடாது. எந்த வேலைக்கும் நான் பாத்துக்கிறேன், என்னால முடியும், நான் சமாளிச்சிருவேன், இந்த வீராப்பை தயவுசெய்து விட்டுருங்க. ஏன்னா எந்த கிரகம் எப்ப எவன காலை வர நச்சு நடிக்குன்னு சொல்ல முடியாது. அது தனுசுக்காரங்க ரொம்பவே உத்தமானது. ஏன்னா தனுசுக்காரங்க நம்பி ஏமாறுற ராசியே தனுசு ராசி தான். அடுத்தவங்க நம்பி ஏமாறக்கூடிய ராசி. இறக்கப்படுவாங்க, அப்பாவோன்னு இறக்கப்படுவாங்க. அந்த இறக்க குணம் அவங்களை வந்து வீழ்ச்சி தந்து விடும். சில சமயத்துல நல்லவங்களாவே இருப்பாங்க கூட எதிராளிகள் வந்து, ஆனா அவங்களுக்கு என்ன செயல்பட விடாமல் தடுத்து விடும். இது போன்ற பல விஷயங்கள்லாம் நடப்பது சாத்தியமே. அஷ்டமத்து குரு நடக்கும்போது எந்த விதமான ஒரு புதிதாக எதுவும் செய்யாமல் இருப்பது நிச்சயமாக நல்ல விஷயம்தான். இந்த தனுசு ராசிக்காரங்கள்லாம் கோதண்டராமர் வழிபாடு பண்ணுவது மிகவும் அற்புத நற்பலனை கொடுக்கும். முடிந்தால் ராமேஸ்வரத்துல தனுஷ்கோடி போற பாதையில கோதண்டராமர் ஆலயம் இருக்கிறது, அங்கு சென்று வழிபட்டு வாருங்கள். அது நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார இழப்புகள் இருந்து உங்களுக்கு ஆகும். ஏன்னா அங்கதான் விபீஷ்ணருக்கு வந்து மகுடாபிஷேகம் செஞ்சு அவரை லங்கேஸ்வரா என்று பட்டம் அளித்த இடம் வந்து அந்த ராமர் நமக்குமா பலனளிக்காம பேரப்போறாரு. அதனால கோதண்டராமர் கோயில் கொடுத்தாரு. ஏன்னா வேற எங்கே கோதண்டராமர் கோயில் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வணங்கலாம். சேரன் மகாதேவில அக்ரஹாரத்து பக்கத்திலே கோதண்டராமர் ஆலயம்லாம் இருக்கிறது. இன்னும் நிறைய இடங்களில் இருக்கின்றன. அவை இறந்து சென்று வழிபட்டீர்களானால் அற்புத நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் வந்து சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அவர் உங்கள் ராசியை பார்ப்பார், உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பார், உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தையும் பார்ப்பார். பொதுவாக 7ல குரு இருந்தா குடும்பம் சரியாக அமையாது. திருமணம் இப்போ பொதுவாக ஜாதகத்திலே ஜனஜாதக சேவைக்கு 7ஆம் இடத்த குரு இருக்கும். அவங்க இருந்தாலே திருமணம் ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கூற்று வந்து ஜோதகத்தை நிலவிக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் ஒரு பொதுவான கருத்து. ஜனன ஜாதகத்தில் எந்த அளவு கிரகங்கள் மோசமாக இருந்தாலும் இந்த கோச்சார ரீதியாக அந்த கிரகங்கள் சில நற்பலன்களை தரக்கூடிய இடங்களுக்கு வரும் பொழுது அது சாதகமான விஷயங்கள் நடக்கும், ஒரு ரிலீஃப் கொண்டு கண்டிப்பாக உண்டு. இப்ப அந்த மாதிரி ஒரு கோச்சார ரீதியாக உங்களுக்கு குரு அதிசாரம் பெற்று 49 நாளைக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்க போகிறார். அதனால நட்பு வட்டாரிடம் எச்சரிக்கையுடன் பழகுங்கள். ஆணாக இருந்தால் மனைவியிடமும், பெண்ணாக இருந்தால் கணவனிடமும் வார்த்தைகளை கொஞ்சம் அளவோடு பேசிக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு சால சிறந்தது. தேவையற்ற விவாதங்கள், வார்த்தைகளை வெளியிடுதால் பிரச்சனைகள், குடும்பத்தில் வந்து ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது. இதெல்லாம் பார்க்கணும். தொழில் ரீதியாக யாருக்காவது தொழில் பார்ட்னர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ்லாம் ஒரு லிமிட்டோட வச்சுக்கணும். ரொம்பவுமே டீப்பா போகக்கூடாது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறதுனால பேசக்கூடாது. எந்த நேரத்தை யாருடைய மனநிலை எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் நடக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இருப்பினும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்ப்பது என்பது கண்டிப்பாக ஒரு அதீத நற்பலங்கள் கண்டிப்பாக உண்டு. ஒரு என்ன தொழில் செய்தா இருந்தாலும் சரி, அதில் ஒரு சற்று முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்தால் பதவி உயர்வுக்கான ஒரு காலகட்டம் என்று நாம் இதை சொல்லலாம். பதவி உயர்வுக்கான காலகட்டங்கள் சொல்லலாம். ஆனால் என்ன என்றால் உங்களுடைய செயல்பாடுகள் தர்ம நெறி தவறாமல் இருக்க வேண்டும். தர்ம நெறி தவறாமல் இருந்தது மட்டுமல்லாமல் ஒரு ஈகை குணத்தோடு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மையில வந்து நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்க வெற்றி பெற்றுவீங்க வாழ்க்கையில. மகராசிக்காரங்க ஏன்னா காலப்பிரசனுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் இல்லவா அது. ஆமா, அப்போ வந்து ஒரு புது சம்பளம் வாங்கினோன்னா வந்து ஒன்று சேமிப்பில் கொஞ்சமாச்சும் போட்டுடணும். இல்லை என்றால் இயலாதவர்களுக்கு சற்று ஏதாவது உதவிகள் புரிய வேண்டும். ஒரு சின்ன அமௌண்ட்டு
இப்போ வந்து மாதம் 50,000 சம்பாதிக்கிறீங்க, அதுக்கு 50,000 சம்பளம் வந்திருக்குன்னா ஒரு 100-200 ரூபா நீங்க தானம் பண்ண போறோம். ரொம்ப அதுக்காக ஆயிரக்கணக்கா பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஹோமங்கள் யாகங்கள் செய்யும் இடங்களுக்கு நெய் வாங்கி கொடுங்க, அது நல்லா இருக்கும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு. இது உங்களுக்கு அதீத லாபத்தை கண்டிப்பா, இந்த புண்ணியம் உங்களை லாபமாக மாற்றும். அதே சமயத்தில் உங்கள் ராசி அவர் பார்ப்பதால் இதுவரை தேக்க நிலையில் இருந்த உங்களுடைய சரீர ரீதியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் உத்வேகம் கிடைக்கும், ஒரு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அந்த புத்துணர்ச்சியின் மேலும் நீங்கள் இன்னும் தெளிவாக செயல்படுவீங்க. ஆனா அதுக்கு அகலக்கால் வச்சிடாதீங்க. ஏன்னா 7ஆம் இடத்த குரு இருக்குது, அவ்வளவு சாதகம் அல்ல நான் சொல்லியிருக்கேன். இருக்கிறதுல வந்து சிறப்புடன் வாழ்வதற்கு உண்டான வேலைகளை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஒரு உற்சாகத்தோடு வேலை செய்யுங்க. வேலை செய்யற இடத்தையும் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். பாரு இவர் எவ்வளவு சுறுசுறுப்பா வேலை செய்யறாரு, சொன்ன டயத்தை கண்டித்து கரெக்டா வந்துடுறாரு, பஞ்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணாரு, நற்பெயர்கள் நடப்பது சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்கள் முயற்சியில் உத்வேகம் அதிகரிக்கும். ஒரு உணர்வு பூர்வமாக நீங்க ஒரு வீரியத்தோடு செயல்படுவீர்கள். அது மட்டுமல்லாமல் புதுமண தம்பதிகள், மகர ராசி புதுமண தம்பதிகள் இந்த காலகட்டத்தில் குலதெய்வரை தரிசித்து விட்டு இந்த 40 நாள் குலதெய்வம் தரிசித்து வந்து கணவன் மனைவி இணைந்து இருந்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அவங்க முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கணும், உங்க முயற்சியின் உத்வேகம் அதிகரிக்கும். அந்த உத்வேகத்தின் அதிகரிப்பதன் காரணமாக ஒரு புத்துணர்வு ஏற்படும். அந்த புத்துணர்வின் காரணமாக உங்களுக்கு சரீரத்தை ஒரு புஷ்டி பலம் அதிகரிக்கும். கிட்டத்தட்ட குறைபாடுகள் எல்லாம் நீங்கும். நிச்சயமாக உங்களுக்கு சந்தான பாக்கியம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வந்து சந்தான பாக்கியம் உடனே 40 நாள் குழந்தை பிறந்தவன் தயவுசெய்து கேட்டுறாதீங்க யாரும். அந்த கரு தரிக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரு பாசிட்டிவ் ஒரு ரிசல்ட் வரும், ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை விட அற்புத நுட்பங்கள் கண்டிப்பாக நடக்கும். மகர ராசிக்கு ஓரளவு நல்ல விஷயங்கள் தான். இந்த மகர ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல போனால், நம்ம ஸ்ரீவைகுண்டம் திருச்செந்தூர் மணிக்கிறோம், தூத்துக்குடி மாவட்டத்தை ஸ்ரீவைகுண்டத்து பக்கத்தில் இருக்கு நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகிரிங்கிற ஊர். இந்த ஆழ்வார் திருநகிரி ஊருக்கு ஒரு தடவை சென்று நம்மாழ்வார் சன்னதியை தரிசித்து, அங்கே ஒரு புளிய மரம் இருக்கு, நம்மாழ்வார் ஒடுங்கியிருந்த இடம். சில 2 வயசை விட 14 வயசுல தான் வெளியே வந்தார். நம்மாழ்வாருக்கு இருந்த இடம், அந்த புளிய மரத்தை தரிசித்து, நம்மாழ்வார்னாலே குரு, பொதுவாகவே குரு வம்சம்னு எடுத்துக்கினால நம்மாழ்வார் தான் நம்ம குருவா சொல்லுவோம். நம்மது அந்த குருவை போற்றி வணங்கி நீங்கள் வழிபாடு செய்து வந்தீர்களானால் கண்டிப்பாக இந்த அதிசார குரு உங்களுக்கு அதீத நற்பங்களை கண்டிப்பாக கொடுக்கும். நன்றி, வணக்கம்.